Very good evening students. நான் வந்து உங்களுக்காக வாரம் வந்து ஒரு டாப்பிக்கில் வந்து இந்த பிரேக்கிங் இன்ஸ்பெக்டர் கிளாஸுக்காக பவானி ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து ஒவ்வொரு வீடியோஸ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்காக நான் சொல்லித்தர போகிறேங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கரண்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தரக்கூடிய ஒரு டிவைஸ். ஸோ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் வந்து நம்ம வந்து ஒரு நியூக்ளியர் எனர்ஜியை பயன்படுத்தி ஒரு கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறோம் அல்லது ப்ரொடியூஸ் பண்ணி தர போகிறோங்க. ஸோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு நம்ம ஒரு கரண்ட்டுங்கிற ஒரு அவுட்புட்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அல்லது மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால ஒரு ஃபியூயல் யூஸ் பண்ணணும். இப்போ எப்படி டீசல் பவர் பிளான்ட்டை டீசலை பயன்படுத்தி நம்ம ஒரு கரண்ட்டை என்ன பண்ணுறோம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஸ்டீம் பவர் பிளான்ட்டில் ஸ்டீமை பயன்படுத்தி நம்ம எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹைடல் பவர் பிளான்ட்டில் வாட்டர் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபியூயல் யூஸ் பண்ணுறோம். அது மாதிரி நம்ம இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் என்ன விதமான ஃபியூயல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறப்ப அதில் ஒரு கேட்டகரி இருக்குங்க. அதில் வந்து ஐசோடோப்ஸ் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் ஃபியூயல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அப்போ ஐசோடோப்ஸ் இந்த ஐசோடோப்ஸுங்கிற ஒரு ஃபியூயலை பயன்படுத்தி தான் நம்ம வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த ஐசோடோப்ஸ்னால் என்ன, அதை பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு 1 மார்க் கண்டிப்பாக கேட்டுருவாங்க சார். ஸோ அந்த வரிசையில் பார்க்கும் பொழுது இந்த ஐசோடோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடணுங்க. அப்போ இதில் நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரான்ஸ், ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா புரோட்டான்ஸ், மூணாவது பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ். அப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரிங்க சார் ஒரு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான் பார்த்திங்கன்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட். ஸோ இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நியூக்ளியர் ஃபியூயல்ஸுங்கிற ஒரு எனர்ஜியை பயன்படுத்தி எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி தர்றாங்க. அது எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம அப்புறமா பார்ப்பாங்க சார் இன்னொரு வீடியோவில். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நியூக்ளியர் ஃபியூயல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ அந்த நியூக்ளியர் ஃபியூயல்ஸோட பேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரான்ஸ், புரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ். ஓகேங்க சார். அப்போ நியூட்ரான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பார்ட்டிக்கல். ஸோ இந்த பார்ட்டிக்கலுக்கு எந்த ஒரு ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. அதனால இது பேர் வந்து நியூட்ரல் எனர்ஜி அப்படிம்பாங்க அல்லது நியூட்ரல் அயன் அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அப்போ இதுக்கு வந்து நோ சார்ஜ், எந்த ஒரு சார்ஜும் கிடையாதுங்க. ஸோ நியூட்ரான் does not have any charge particles. அதுக்கு வந்து ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது, நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ் அயன் சார்ஜ் பார்ட்டிக்கல். அதனால் நோ சார்ஜ் அப்படின்னு போட்டுடலாம். அப்போ புரோட்டான் அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டானும் ஒரு துகள் தான், அதாவது ஒரு பார்ட்டிக்கல் தான். இந்த புரோட்டானுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா அதை என்னான்னு சொல்லலாம்னா நம்ம புரோட்டான் அப்படிம்பா. ஸோ பி ஃபார் பாசிட்டிவ், பி ஃபார் புரோட்டான். அப்போ எலக்ட்ரான் அப்படின்னா எலக்ட்ரானுக்கு வந்து என்ன சார்ஜ் இருக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது தான், அதாவது நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரான் இது எல்லாமே சேர்ந்தது தான். இதை நம்ம என்னான்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆட்டம், ஒரு அணு அப்படிம்போம். அப்போ ஏன் இதை நம்ம அணுவை பற்றி இங்கே நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நியூக்ளியர் ஃபியூயல்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயலே ஒரு அணு தாங்க. ஓகேங்க. ஸோ நியூக்ளியர் ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது ஒரு அணுக்கரு. அப்போ அந்த அணுவில் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு 3 வகையான பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். அப்போ ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்ன? அப்போ இந்த ஐசோடோப்ஸை மட்டும்தான் நம்ம எதில் யூஸ் பண்ணுறோம்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க சார். நம்ம ஜென்ரலாக பார்க்கும் பொழுது ஐசோடோப்ஸ் மட்டும் கிடையாதுங்க சார், அதோடு சேர்ந்து ஐசோடோன்ஸ்னு ஒன்று இருக்குங்க சார், அதோடு சேர்ந்து ஐசோபார்ஸ்னு ஒன்று இருக்குங்க சார். அப்போ நம்ம இந்த நியூட்ரான், புரோட்டான், எலக்ட்ரானை பேஸ் பண்ணி ஒரு ஆட்டமை நம்ம 3 வகையாக பிரிக்கலாம். எப்படின்னா ஐசோடோப்ஸ், ஐசோடோன்ஸ், ஐசோபார்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம்.
ஸோ இந்த 3 வகையான கேட்டகரியில் நம்ம எந்த வகையான கேட்டகரி இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி, அது பேர் தான் ஐசோடோப்ஸ். அப்போ அந்த ஐசோடோப்ஸுங்கிற ஒரு நியூக்ளியர் ஃபியூவலை பயன்படுத்தி தான் நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணி தர்றோம். அப்போ ஐசோடோப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்குங்க சார், பி அப்படின்னு இருக்கா. ஸோ பி அப்படின்னா புரோட்டான்ஸை நான் வச்சுக்கோங்க. அப்போ ஐசோடோப்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுங்க சார். அதாவது இதில் பார்த்தோம் அப்படின்னா ஐசோடோப்ஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது இங்கே என்ன இருக்குங்க சார், புரோட்டான்ஸ். அப்போ ஒரு ஆட்டமானது சேம் புரோட்டான்ஸை வச்சுருக்கும். அப்போ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு ஆட்டம் இருக்குது. அந்த ஆட்டம் பார்த்திங்கன்னா அது வந்து யுரேனியம் அப்படிங்களா, அப்போ அந்த ஆட்டத்தில் யுரேனியம் ஒன்று இருக்குங்க. அப்போ அந்த யுரேனியத்தில் நம்ம 2 வகையான நம்பர்ஸை குறிப்போம். ஸோ மேலே இருக்கிற நம்பர் வந்து ஏ அப்படின்னு குறிப்போம், கீழே இருக்கிற நம்பர் வந்து இசட் அப்படின்னு குறிப்போம். அப்போ புரோட்டான்ஸை வந்து நீங்கள் இசட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ மேலே இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ். அப்போ அட்டாமிக் மாஸை வந்து நீங்கள் ஏன்னு குறிப்பிடலாம். புரியுதா இல்லையாங்க. அப்போ ஒரு ஆட்டம் அப்படின்னா அது யூ. அப்போ அந்த யூவோட எய்தர் டாப் சைடோ அல்லது லெஃப்ட் சைடோ அல்லது ரைட் சைடோ ஏதாவது ஒன்று இருக்கலாங்க சார். ஆனால் டாப் சைடில் இருக்கிறது தான் அட்டாமிக் மாஸ். அப்போ அந்த அட்டாமிக் மாஸை வந்து நம்ம ஏன்னு குறிப்பிடலாம். அப்போ பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புரோட்டான், அதை வந்து இசட் அப்படின்னு சொல்லலாம். அப்போ த பாசிட்டிவ் அயன்ஸ் ஆர் புரோட்டான்ஸ் ஆர் டினோட்டட் பை த ஆல்ஃபபெட் லெட்டர் இசட். த அட்டாமிக் மாஸ் அதாவது அணுக்கரு மாஸ், அதாவது அணுக்கரு நிறை. அப்போ அணுக்கரு நிறையை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஏ அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணலாம். அப்போ இந்த ஏ அப்படின்னா என்ன அதை நம்ம சொல்லலை. அப்போ இந்த அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூட்ரானும் புரோட்டானும் சேர்ந்தது. அப்போ புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான் அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ். அப்போ இந்த ஐசோடோப்ஸில் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இசட்ங்கிற அதாவது புரோட்டான் என்கின்ற அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. அப்போ ஐசோடோப்ஸ் அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ். அப்போ ஐசோடோப்ஸ்னு என்னதுங்க, பி. அப்போ பி என்ன வச்சுக்கோங்க, பின்னா என்ன, புரோட்டான்ஸ். அப்போ அந்த புரோட்டான்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா அட்டாமிக் நம்பர் அப்படிம்பாங்க. அப்போ அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா அட்டாமிக் நம்பர். அப்போ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்போ அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்போ இந்த ஐசோடோப்ஸை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சேம் அட்டாமிக் நம்பர் but different mass number or same protons number or different atomic number. For example பார்த்தோம் அப்படின்னா யுரேனியத்தில் 92 அப்படிங்கிறது அட்டாமிக் நம்பர். அப்போ 233 அப்படிங்கிறது அட்டாமிக் மாஸ். இதை இங்கேயும் எழுதலாம் அல்லது நீங்கள் இங்கேயும் எழுதலாங்க சார், எங்கே வேணால் எழுதலாம். அப்போ இங்கேயும் எழுதினாலும் கரெக்டு, இங்கேயும் எழுதினாலும் கரெக்டு, அதாவது யூ. அப்போ ஒரு ஆட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் அல்லது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் அது வந்து சேமாக இருக்கணும். அப்போ 92 யுரேனியம் 235. அப்போ 92 யுரேனியம் 238 அப்படிங்கிற நம்ம 3 நியூக்ளியர் ஃபியூயல்ஸ் வந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த 3 நியூக்ளியர் ஃபியூயல்ஸோட அட்டாமிக் நம்பர் அல்லது நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எப்படி இருக்குங்க, சேமாக இருக்குது, 92 92 92ஆக இருக்குது. ஆனால் அதோட அட்டாமிக் மாஸ் பார்த்திங்கன்னா என்னதுங்க, புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரான். அப்போ புரோட்டான் ப்ளஸ் நியூட்ரானை ஆட் பண்ணும் பொழுது அதோட எண்ணிக்கை பாருங்கள், ஒன்றுக்கு 233, ஒன்றுக்கு 235, ஒன்றுக்கு 238. அப்போ மாறி மாறி இருக்காங்க. அப்போ அது பேர் தான் ஐசோடோப்ஸ். அப்போ ஐசோடோப்ஸ்னு என்ன, சேம் அட்டாமிக் நம்பர் ஆர் சேம் புரோட்டான் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். அப்போ அதுதான் ஐசோடோப்ஸ். அப்போ ஐசோடோன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா எண்ணை நான் வச்சுக்கோங்க. அப்போ ஐசோடோன்ஸ்னால் என். அப்போ எண்ணுங்கிறது என்ன, நியூட்ரான்ஸ். அப்போ ஐசோடோன்ஸ் அப்படின்னா சேம் நியூட்ரான்ஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ்.
அப்போ நியூட்ரான்ஸோட நம்பர் சேமாக இருந்து மாஸ் நம்பர் வந்து மாறுச்சுன்னா அது பேர் ஐசோடோன்ஸ். அப்போ N ஃபார் நியூட்ரான். அப்போ ஐசோபார்ஸ் அப்படிங்கிறது இந்த ஐசோடோப்ஸோட ரிவர்ஸ். அப்போ ஐசோபார் அப்படிங்கிறது ஐசோடோப்ஸோட ரிவர்ஸ். அப்போ ஐசோடோப்னா என்ன? சேம் அட்டாமிக் நம்பர் ஆர் சேம் புரோட்டான்ஸ் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் அப்படின்னோமா. ஆனால் ஐசோபார்ஸுங்கிறது அதுக்கு ரெசிப்ரோக்கல், அதாவது சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், அதாவது சேம் அட்டாமிக் நம்பர் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் இருந்ததுன்னா அது பேர் ஐசோடோப். ஐசோபாருங்கிறது ஐசோடோப்போட ரிவர்ஸு. அப்போ எப்படி எழுதுனா? ஐசோடோப்பில் வந்து சேம் அட்டாமிக் நம்பர் இருக்குமா, அப்போ ஐசோபார்லேருந்து டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். அப்போ ஐசோடோப்ஸில் வந்து சேம் அட்டாமிக் நம்பரை வந்து நம்ம என்னன்னு சொல்லாங்க? சேம் புரோட்டான்ஸ் நம்பர்னு சொல்லலாமா. அப்போ ஐசோபார்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லலாம்? நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்போ ஐசோடோப்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர்ஸ் இருக்குமாங்க. அப்போ ஐசோபார்ஸில் வந்து சேம் மாஸ் நம்பர் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஐசோபார்ஸ். அப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஐசோடோப்ஸ். அப்போ ஐசோடோப்ஸ் அப்படிங்கிறது சேம் அட்டாமிக் நம்பர் ஆர் சேம் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர், அது பேர் தான் ஐசோடோப்ஸ். அப்போ ஐசோடோன்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன வச்சுக்கணும்? N ஃபார் நியூட்ரான்ஸ். அப்போ சேம் நியூட்ரான்ஸ் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். ஐசோபார்ஸ், ஐசோபார்ஸ் இஸ் த ரெசிப்ரோக்கல் ஆஃப் ஐசோடோப்ஸ். அப்போ ஐசோபார்ஸ் அப்படின்னா சேம் அட்டாமிக் மாஸ் பட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர் ஆர் டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். அப்போ இதுதான் பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல்ஸோட கிளாசிஃபிகேஷன்ஸ். ஸோ இந்த ஃபியூயல்ஸை யூஸ் பண்ணி தான் அவங்க நியூக்ளியர் ஃபிஷன், நியூக்ளியர் ஃபியூஷன், அப்போ அந்த ரெண்டு ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஹீட் எனர்ஜியிலேருந்து நம்மளுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டி அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தர்றாங்க. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா ப்ராசஸ் இருக்குங்க. ஸோ நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபிஷன் அல்லது ஃபியூஷனா அப்படின்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நியூக்ளியர் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ். அப்புறம் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து என்ன எனர்ஜி அப்படின்னு கேட்பாங்க. கன்வென்ஷனலாக நான் கன்வென்ஷனலாக அப்படிம்பாங்க. அப்போ கன்வென்ஷனல் அப்படின்னா நான் ரினியூவபிள். அப்போ கன்வென்ஷனலுங்கிறது அதாவது நம்ம ஒரு எனர்ஜியை யூஸ் பண்ண அதை மறுபடியும் ரீசைக்ளிங் பண்ண முடியாது, அது வந்து தீர்ந்துடும். அப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுங்கிறது ஒரு கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸ், அதாவது நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். அப்போ நான் ரினியூவபிள் அல்லது கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்ஸஸோட எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோல்ஸ். அப்போ பெட்ரோல்ஸ் எல்லாமே, அதாவது பெட்ரோல், டீசல், கெரோசின், இது எல்லாமே கன்வென்ஷனல் ஆர் நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ். ஸோ அதில் வரக்கூடியதான் இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட். அப்போ நான் கன்வென்ஷனல் அப்படின்னா ரினியூவபிள். அப்போ நான் கன்வென்ஷனல் எனர்ஜி சோர்சஸ் அல்லது ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, ஓகேவங்க, ஜியோ தெர்மல் எனர்ஜி, இது மாதிரி நிறையா எனர்ஜிஸ் இருக்குங்க. ஸோ சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதாவது தீர்ந்து போகாதது, நம்ம இதை வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே வரலாம். அப்போ ஸோ நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதில் ஐசோடோப்னு என்ன, ஐசோடோன்ஸ்னு என்ன, ஐசோபார்ஸ்னு என்னன்னு பார்த்தோம். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எந்த எனர்ஜிக்குள்ளே வரும், கன்வென்ஷனலாக நான் கன்வென்ஷனல்னு பார்த்தோம். ஸோ கன்வென்ஷனல் அப்படின்னா நான் ரினியூவபிள். அப்போ அது வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோல். ஸோ அது அந்த கேட்டகரிக்குள்ளே இந்த நியூக்ளியர் ஏன் வரும், ஏன்னா நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் நம்ம யுரேனியம்ங்கிற ஒரு ஃபியூயல் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓகேவங்க. அதுக்கப்புறம் நான் ரினியூவபிள் அப்படின்னு பார்த்தோம். நான் ரினியூவபிள்னாலும் கன்வென்ஷனாலும் ஒன்று தான், அதுதான் நியூக்ளியர் பவர் பிளான்ட். அடுத்து என்ன பார்த்தோம், நான் கன்வென்ஷனல். நான் கன்வென்ஷனல்னா அதோட இன்னொரு பேர் என்ன, ரினியூவபிள். அப்போ ரினியூவபிள்னு என்ன, நம்ம இந்த விண்ட் எனர்ஜி அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தொடர்ந்து ரீசைக்கிள் பண்ணிக்கிட்டே வரலாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றி முக்கியமான ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதோட கண்டினியூஷன் பார்ப்போம் சார். நியூக்ளியர் ஃபிஷன் என்ன, நியூக்ளியர் ஃபியூஷன் என்ன, ரேடியோ ஆக்டிவிட்டினா என்ன, அதுக்கப்புறம் ஃபிசைல் ஃபியூயல்ஸ்னு என்ன, ஃபெர்டைல் ஃபியூயல்ஸ்னு என்ன, ப்ரைமரி ஃபியூயல்ஸ்னு என்ன, செகண்டரி ஃபியூயல்ஸ்னு என்ன, இது மாதிரி நிறையா கேட்டகரிஸ் இருக்குங்க, இம்பார்ட்டண்டான 1 மார்க்ஸ். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.